வெல்கம் பேக் டு தி விஷன் சேனல். ஸோ இந்த சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் நேட்டிவ் பிளேஸில் இருக்க சின்ன சின்ன பிளான்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீட்டில் போகலாம். இதில் இருக்கிற வெத்தலை கொடி தான் இது. வெத்தலை கொடி வந்து ஃபுல்லாக நாங்கள் ஒரு குச்சி வச்சு அப்படியே வச்சோம். அது வந்து ஃபுல்லாக அந்த குச்சிக்கு மேலேயே வளர்ந்துருச்சு நல்லா. ஸோ இது வந்து அரளிச்செடி. நாங்கள் சாமிக்கு வைக்க பிடிங்கிட்டனால கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஜாதி முல்லை. ஜாதி முல்லை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. ஜாதி முல்லை இது. ஆனால் ஜாதி முல்லை 30 பூ பூக்கூடியும். இது வந்து துளசி சாமிக்கு வைக்கிறது. இது பார்த்திங்களா வெத்தலை கொடி நல்லா இப்படி ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. இது வந்து ஹைபிஸ்கஸ். டெய்லி ஒரு 60 பூ பூக்கும். நாங்கள் இது சாமிக்கு வைக்க காலையில் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா தேன் கூடு. நல்லாவே உங்களுக்கு தெரியும் தேன் கூடு. ஆனால் நாங்கள் பார்த்து தான் கொஞ்சம் பிடுங்குவோம். இது வந்து செம்பகப்பூ. ஆனால் பெருசாயிட்டே இருக்கான ஒன்றும் வளரல, பூக்கல. எப்போ பூக்குன்னு தெரியல. இது வந்து பப்பாளி செடி. பப்பாளி செடி 2 பழம் நல்லா பெருசாக பழுத்துருச்சு. நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. நிறைய காய் இருக்கும், ஒரு 20 காய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரோமோகிரானட். இது வந்து இன்னும் எப்போ இது விடுன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி. சளிக்கு வந்து அது இது சாப்பிட்டா வந்து சரியாயிடும். இது வந்து கத்தாழை, ஃபேஸுக்கு போடுறது. ஸோ இது வந்து என்னமோ ஒரு பூ சொல்லுவாங்க, இது என்ன பூன்னு தெரியல. ஆனால் இது வளர்ந்துருக்கு. இது வந்து ஹைபிஸ்கஸ் பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு வேர், அது பக்கத்தில் வந்து இந்த வந்திருக்கு தனியாக. இது பார்த்திங்கன்னா தனியாக வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் இதெல்லாம் வந்தது தான். இது வந்து முல்லைப்பூ. நான் முல்லைப்பூவில் பூக்கல்ல, பூ மொக்கு சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கீரை செடி இருக்குது, முருங்கைக்கீரை. இது வந்து ஒரு கீரை சொல்லுவாங்க, என்ன கீரை நல்லா தெரியல. எல்லா கீரை தான், ஆனால் இன்னும் முருங்கைக்கீரை. இது வந்து ஸோ நான் உள்ளே போகிறேன். இது வந்து முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து முருங்கைக்காய் வரல, ஆனால் கீரை வந்து நல்லாயிருக்கும் வச்சோம். இது வந்து சுண்டக்காய் பார்த்திங்களா, இருக்குது பார்த்திங்களா. அங்கே இங்கேயும் ஒரு சின்ன சுண்டக்காய் செடி வந்திருக்கு. ஆனால் இது பெருசானதான் பொறிக்க முடியும். இது வந்து பருப்பு கீரை. இதுவும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, பருப்பு கீரை. இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். இது பார்த்திங்கன்னா அழகாக பச்சை மிளகாய் வந்திருக்கு. இது வந்து சின்ன பச்சை மிளகாய், பெருசாக நீட்டமாக வளர பச்சை மிளகாய் இது. ஸோ நம்ம இங்கே வெளியே வரலாம். இது ஒரு பச்சை மிளகாய் செடி தான். இது வந்து சின்ன பச்சை மிளகாய் செடி. ஸோ இது வந்து நாங்கள் வீடு வாங்கும்போது எங்கள் தென்னை மரம் இருந்துச்சு. நான் ஒரு தென்னை மரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் சின்ன தென்னை மரம் வச்சுருக்கோம். அது வளர்ந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. பார்த்திங்களா, இன்னும் தென்னை மரம் வச்சுருக்கோம். இது வந்து அழகு செடின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்க துளசி. வீட்டுக்கு முன்னாடி இருக்க துளசி. இது 3 பச்சை மிளகாய் செடி. இது என்னமோ பூச்சி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 7 பச்சை மிளகாய் பிடிச்சி வரமாட்டேது. ஸோ இது வந்து என்னன்னா கருவேப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கொய்யாக்காய். இப்போதான் இது வளர்ந்துட்டுருக்கு. மாங்காய் வளர்ந்துட்டு. சாரி, இதுவும் வந்து மாங்காய் செடி தான். இது வந்து கொய்யாக்காய். இது கொய்யாக்காய், இதுதான் கொய்யாக்காய். இது கொய்யாக்காய் தான். இது வந்து சீத்தாப்பழம். நான் வளரல. ஆனால் இது வந்து வாழை மரம். 2 வாழை மரம் இருக்கு. அழகா இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட நெகட்டிவ் இருக்க பிளான்.
இது தோட்டமாட்டம் நிறைய செடி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ எல்லா செடியும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த செடி பேர் கேட்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்.